மாத்தறை சிறையின் மற்றொரு கைதியும் உயிரிழப்பு. முன்னாள் எம்பி JRP சூரிய பெரும காலமானார். சட்ட நடைமுறைகளை பின்பற்றி மியான்மர் அகதிகள் நாடு கடத்தப்படுவார்கள். அரசாங்க அச்சு திணைக்களத்திற்கு புதிய இணையதளம். மாத்தறை சிறைச்சாலையில் அரச மரத்தின் கிளையொன்று முறிந்து விழுந்தது. காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு கைதியும் உயிரிழந்துள்ளார். தெவினுவர பிரதேசத்தை சேர்ந்த 43 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விவாகரத்து வழக்கில் ஜீவனாம்சம் செலுத்த தவறியமைக்காக அவருக்கு தலா 5 மாதங்கள் வீதம் 10 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருக்கு எதிராக மேலும் 6 வழக்குகள் தீர்க்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரச மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் 12 கைதிகள் காயமடைந்து மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவத்தன்று ஒருவர் மரணித்தார். தற்போது காயமடைந்தவர்களில் 7 பேர் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் 3 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் JRP சூரிய பெரும நேற்று வியாழக்கிழமை காலமானார். 1928 ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி பிறந்த அவர் தனது 96வது வயதில் நேற்று காலமானார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக நீண்ட காலம் பதவி வகித்த அவர் 2010 தொடக்கம் 2015 காலப்பகுதியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் பிரவேசித்திருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராகவும் சில காலம் பணியாற்றினார். JRP சூரிய பெரும முன்னாள் பல்கலைக்கழக பேராசிரியரும் அரசியல் விமர்சகர் மற்றும் எழுத்தாளரும் ஆவார். இந்நிலையில் இறுதிச் சடங்கு குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட நடைமுறைகளை பின்பற்றி சமீபத்தில் முல்லைத்தீவுக்கு வந்த ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவு அமைச்சகம் மியான்மர் அரசாங்கத்துடன் தொடர்பில் உள்ளது. இலங்கை வந்துள்ள அகதிகளின் பெயர் பட்டியல் ஏற்கனவே அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளது. நாங்கள் சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவோம். மியான்மர் அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களில் ஈடுபடுவோம். இந்த கட்டத்தில் அவர்களை நாடு கடத்துவது குறித்து பரிசீலித்து வருகின்றோம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் முல்லைத்தீவுக்கு வந்த அகதிகள் குழு அதிகாரிகளுடனான கலந்துரையாடல்கள் முடியும் வரை அங்கேயே தடுத்து வைக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 19ஆம் தேதி அன்று ரோஹிங்கியாவை சேர்ந்த 115 பேர் ஏற்றிச் சென்ற பல நாள் இழுவை படகு முல்லைத்தீவில் உள்ள முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளது. இவர்கள் அனைவரும் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது 12 நபர்களில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். மீதமுள்ள அகதிகளை மிரிகானா குடிவரவு தடுப்பு மையத்திற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் பின்னர் அவர்கள் முல்லைத்தீவில் உள்ள விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டனர். அங்கு அவர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவில் உள்ள விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 103 நபர்களை இன்னும் அகதிகளாக வகைப்படுத்த முடியாது. மேலும் அவர்கள் தற்போது ஒழுங்கற்ற குடியேறிகளாக கருதப்படுகிறார்கள் என்று பெயர் குறிப்பிடாத நிலையில் பேசிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நபர்களின் அடையாளங்களை சரிபார்க்க விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அந்த அதிகாரி கூறினார். அவர்கள் தங்கள் பெயர்களை வழங்கினாலும் சிலர் அவ்வப்போது அவற்றை மாற்றுகின்றார்கள். எனவே அவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்த சட்ட ஆவணங்களை நாங்கள் நம்பியிருக்க வேண்டும். போலீசார் முழுமையான விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். விசாரணை முடிந்ததும் அவர்கள் வந்ததற்கான காரணங்களை நாங்கள் மதிப்பிடுவோம். மற்ற அனைத்து விஷயங்களும் பின்னர் தீர்மானிக்கப்படும் என்று அந்த அதிகாரி விளக்கியுள்ளார். அரசு அச்சக திணைக்களத்தின் புதிய இணையதளம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை செயற்பட்டு வந்த இணையதளத்தின் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த இணையதளம் தற்போது மீளமைக்கப்பட்டு வருவதாக கணனி அவசர பதில் மன்றத்தின் சிரேஷ்ட பொறியியலாளர் சார்கு தமிழ் போல தெரிவித்துள்ளார். அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் இவ்வாண்டிலும் கட்டம் கட்டமாக இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய சகல தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளுக்குரிய தவணைகளையும் தேசிய பரீட்சைகள் தொடர்பிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை மார்ச்சில் நடத்துவதற்கும் இவ்வாண்டுக்கான உயர்தர பரீட்சையை அக்டோபர் அல்லது நவம்பரில் நடத்தவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இம்மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாகி மார்ச் 14ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. மார்ச் 15 முதல் 31ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாகி 11ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. முதலாம் தவணையின் 3ஆம் கட்டம்
ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் மே மாதம் 9ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. மே 10 முதல் 13 வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது. இரண்டாம் தவணை மே 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. ஆகஸ்ட் 8 முதல் 17 வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது. மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 16ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது. மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. முஸ்லிம் பாடசாலைகளில் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. மார்ச் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது. இரண்டாம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. ஏப்ரல் 12 முதல் 20 வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது. முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் ஏப்ரல் 21 முதல் மே 23 வரை இடம்பெறவுள்ளது. மே 24 முதல் 27 வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது. இரண்டாம் தவணை மே 28 முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை இடம்பெற்றது. ஆகஸ்ட் 20 முதல் 24 வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது. மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் ஆகஸ்ட் 25 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. நவம்பர் 1 முதல் 16 வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது. மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் 17 முதல் டிசம்பர் 19 வரை நடைபெறவுள்ளது. இவ்வாண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் அக்டோபர் அல்லது நவம்பரில் இடம்பெறவுள்ளன. 2024ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் மார்ச்சில் இடம்பெறவுள்ளன.